எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை மூலம் கோடீஸ்வரர் ஆகும் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எளிமையாக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப போட்டு குழப்பாமல் சிம்பிளாக இதை எல்லாருமே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? 1, 4, 7, 10ங்கிறத கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். 2, 5, 8, 11 அப்படிங்கிறத பணபரஸ்தானம்னு சொல்கிறாங்க. பணபரஸ்தானம் அப்படின்னா அதுவும் ஒரு கேந்திரஸ்தானம் தான். அதுவும் 1, 4, 7, 10 தான். ஆனால் 2வது இடத்துலேருந்து 1, 4, 7, 10. இதுக்கடுத்து 3வது ஒரு கேந்திரஸ்தானம் இருக்குது. 3, 6, 9, 12. அதை தான் நம்ம இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சரராசிகள் அப்படிங்கிறது தான் 1, 4, 7, 10. ஸ்திர ராசிகள் அப்படின்னா 2, 5, 8, 11. உபயராசிகள் அப்படின்னா 3, 6, 9, 12. இதை தான் நம்ம கேந்திரஸ்தானம், பணபரஸ்தானம், ஆபோக்லியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்காங்க. இது என்ன தாண்டா சொல்ல வருது, நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது எப்பயுமே எந்த லக்னம்னாலும் இருக்கட்டும், லக்னத்துக்கு 2வது இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது டெபாசிட், நீங்கள் சேர்க்கக்கூடிய காசு 2வது இடம். லக்னங்கிறது ஜாதகரை குறிக்கிறது. லக்னத்துக்கு அடுத்த இடமான 2வது இடங்கிறது ஜாதகனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பை குறிக்குது. அப்போ சேமிப்பை தான் நம்ம தனம் அப்படின்னு சொல்கிறோம். 12வது இடங்கிறது நம்ம செலவை குறிக்குது. லக்னத்துக்கு முன்னாடி இருக்கிறது சேமிப்பு, பின்னாடி இருக்கிறது செலவு. 12வது இடங்கிறது செலவு. லக்னத்துக்கு 11வது இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். லாபஸ்தானம் அப்படின்னா நிறைய தொழில் முறைகள் மூலயமா சம்பாதிக்கக்கூடிய வருமானம். அதை தான் நம்ம லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். சிலருக்கு ஒரு ரீதியாக வருமானம் வரும், சிலர் பல தொழில் பண்ணி வருமானம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, 11வது இடம் வலுத்திருக்கும்போது பல தொழில்கள் மூலிமா வருமானத்தை இந்த ஜாதகர்னால் ஈட்ட முடியும். அப்போ 2ங்கிறது ஒரு மனிதனுடைய தனம், 11 அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய லாபம், இந்த ஜாதகனுடைய லாபம். அப்போ 2, 11 யாருக்கு வலுத்திருக்கோ அவங்க தான் பெரிய லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாவோ ஆக முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். இந்த 2வது இடமும் 11வது இடமும் எந்தெந்த பாவங்களோடு கனெக்ட் ஆகுதோ அந்த பாவங்கள் மூலியமாக வருமானம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 5ஆம் அதிபதி 2ல் இருக்கார் அப்படின்னா 5வது இடத்து மூலிமா வருமானம் வரும். 10வது அதிபதி 2ல் இருக்குது அப்படின்னா 10வது இடம் மூலிமா வருமானம் வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி 11வது இடம். 7ஆம் அதிபதி 11ல் இருந்தது அப்படின்னா மனைவினால் வருமானம் வரும், அதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 11ல் இருந்தது அப்படின்னா விளையாட்டு மூலிமா லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். 5ங்கிறது விளையாட்டு, பதவி, அது மூலிமா லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ எந்தெந்த பாவகங்கள் 2ஓடு கனெக்ட் ஆகுதோ அது மூலிமா இந்த பாவத்துக்கு வருமானம் கிடைக்கும், தனம் கிடைக்கும். எந்தெந்த பாவகங்கள் 11ல் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்து மூலிமா லாபங்கள் 11வது இடத்துக்கு கிடைக்கும். கனெக்ஷன்னா என்னடா அப்படிங்கிறது புரியலை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லக்னத்தை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னு எடுத்துக்கலாம். தனுசுக்கு 2ஆம் அதிபதி யார்? சனி பகவான். இப்போ சனி பகவான் அந்த இடத்துலையும் இருக்கலாம் அல்லது வேறு இடத்துலையும் இருக்கலாம், அப்படி வச்சுக்கிடுவோமே. இப்போ 2ஆம் அதிபதி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், சனி இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். 2ஆம் அதிபதி இந்த இடத்துல இருக்கார். இப்போ வேற ஒரு கிரகம் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குரு 2வது இடத்துல இருக்குது, செவ்வாய் 2வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ 2ஆம் அதிபதி வேறு இடத்துக்கு போயிட்டார், அதை நம்ம மறந்துடுவோம். அதை அவுட் கோயிங், அதாவது இந்த இடத்துலேருந்து வெளியில் போகக்கூடிய காசு நம்ம பேசலை, இன்கமிங்கை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அப்போ எந்த வீட்டு அதிபதி 2ல் உட்காந்துருக்கு? லக்னாதிபதி 2ல் உட்காந்துருக்கு, 4ஆம் அதிபதி 2ல் உட்காந்துருக்கு. குரு தான் 2க்குமே அதிபதி, லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, 4வது இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ லக்னாதிபதியும் குருவே, 4வது இடத்துக்கு அதிபதியும் குருவே. அப்போ 4வது அதிபதி 2ல் போய் உட்காரும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, வீடு மூலிமா காசு வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 4வது இடங்கிறது வீடா, 4வது இடங்கிறது தாயாரா? அப்போ அம்மா மூலிமா இவர் காசு வரும்,
அல்லது வீடு வாடகை போட்டு காசு வரும், அல்லது வீடு விற்கிறது மூலிமா காசு வரும். இந்த மாதிரி வந்து வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுறது மூலிமா காசு வரலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய காரகத்துவத்து மூலிமா இந்த 2வது இடத்துக்கு காசு வருது. லக்னாதிபதியும் அவரே வர்றதுனால இவர் பேரை சொல்லி இவர் மூலியமாகவும் காசு வரும், ஜாதகர் மூலியமாகவும் 2வது இடத்துக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். 4வது இடத்து மூலியமாகவும் இந்த இடத்துக்கு காசு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செவ்வாய் வந்து 12ஆம் அதிபதியாக வராரா? செவ்வாய்ங்கிறது லக்னத்துக்கு முந்தின இடம், 12வது வீட்டு அதிபதி, விருச்சிக ராசிங்கிற அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கார். அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்கள் செலவு மூலிமா வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல வருது. 12ங்கிறது செலவு, 2ங்கிறது வரவு. அப்போ நீங்கள் செலவு பண்ணுறது மூலிமா வருமானம் வருது. இது என்னடா குழப்பற, செலவு பண்ண எப்படா வருமானம் வரும்? வரவு வச்சா தானே வருமானம் வரும், நீ செலவுலேருந்து எப்படி வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிபதி 2ல் போய் உட்காந்துருக்காரு. 12ங்கிறது செலவு. என்ன மாதிரி செலவு பண்ணுவீங்க? சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வட்டிக்கு விட்றீங்க. வட்டிக்கு விடுறது வந்து செலவு தானே, நீ வந்து வச்சுக்கோன்னு சொல்லி காசு கொடுக்குறீங்க. ஆனால் அவன்கிட்ட காசு திரும்ப வசூல் பண்ணி நீங்கள் வந்து 2வது இடத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க. சொல்கிறது புரியுதா? காசை கொடுத்து அங்கேருந்து திரும்ப வருமானத்தை ஈட்டி 2வது இடத்துக்கு நம்ம காசு வருது. அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு எது மூலிமா வருமானம் வரும் அப்படின்னா, செலவு பண்ணி வட்டிக்கு விட்டு இந்த வட்டிக்கு மூலிமா வரக்கூடிய காசும் இவருக்கு வருமானமாக வரும். ஜாதகனுடைய பேர் மூலியமாகவும் வருமானம் கிடைக்கும். ஜாதகனுடைய வாகனம், வீடு, வண்டி, இது தாயார் மூலியமாகவும் இவருக்கு வந்து வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த 2 கிரகங்கள் வந்து 11வது இடத்துல இருந்தது அப்படின்னா, 11ங்கிறது துலாம் ராசியாக வரும். இதே கிரகங்கள் இங்கே 11ல் இருந்தது அப்படின்னா, இது வரக்கூடிய பாவகங்கள் மூலிமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க மூலிமா லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்போ 2வது இடம் 11வது இடம் தான் ஒரு ஜாதகனுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த வருமானம் எப்படி வருதுங்கிறது வேறு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல போய் இருக்கும்போது வருமானம் வரும். இப்போ 11வது இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ என்னடா நீ சொல்ல வர, 11வது இடத்துல இடம் இருந்துச்சுன்னா வேறு இடத்துலேருந்து வருமானம் வரும்னு சொல்கிற. இப்போ 11வது இடத்துல கிரகமே இல்லைடா, இப்போ எப்படா சொல்கிற அப்படின்னு நீ கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த இடத்துக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இன்கமிங் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அவுட் கோயிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ 11ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் சுக்கிரன். அப்போ இந்த லாபம் எங்கே போகுது அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. 1 2 3 4 5 6 7ல் போய் சுக்கிரன் இருக்கார். அப்போ 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி 7ல் போய் உட்காந்தார் அப்படின்னா, உன்னுடைய லாபம் பூரா உன் பொண்டாட்டிக்கு போகுதுரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது இது பெண் ஜாதகமாக இருந்தால் உன் லாபம் பூரா கணவனுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே லாபம் வருதா அப்படின்னா வரல. எப்பயுமே 11ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அல்லது பாவ கிரகங்கள் வலிமையாக இருக்கும்போதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வலுவாக இருக்கும்போது நல்வழியாவோ தீவழியாவோ லாபம் கிடைக்கும். இப்போ கிரகமே இல்லை அப்படின்னா இங்கே லாபமே வரலடான்னு எடுத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய லாபம் வந்து வேறு இடத்துக்கு போகுதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இங்கே 2வது இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால வேறு வருமானம் வந்து இவருக்கு டெபாசிட் ஆகுது. எந்தெந்த இடத்து மூலிமா டெபாசிட் ஆகுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ 2 11 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2ங்கிறது வருமானம், 11ங்கிறது லாபம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, என்னடா 8 5ன்னு ஏதோ ஒன்று சொல்ல வரையே, அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 7வது இடம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம வரக்கூடிய மனைவி அல்லது கணவரை சொல்கிறோம், அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய நபரை சொல்கிறோம். அதாவது எதிராளி அப்படிங்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுதான் ஆப்போசிட் செக்ஸ். ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் நம்ம வந்து திருமணம் பண்ணுறோம். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை சந்திக்கிறது தான் 7வது இடம். அப்போ 7வது இடத்துக்கு 2வது இடம் அப்படிங்கிறது தான் 8வது இடம். அதாவது 7வது இடத்துக்கு அது தனஸ்தானம். 8 அப்படிங்கிறது தனஸ்தானம். இதுதான் 8வது இடம். இது தனஸ்தானம். அப்போ எதிராளியினுடைய வருமானம் தான் 8வது இடம். இப்போ யாருக்கு வந்து 8வது இடம் வலிமையாக இருக்குதோ, யாருக்கு 8வது இடம் வலிமையாக இருக்குதோ, எதிரியினுடைய பணம் வந்து நம்ம கைக்கு வந்துடுங்க. 8வது இடத்துல ஒரு கிரகம் வலிமையாக இருந்துச்சுன்னா உழைக்காத வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் உழைக்காத வருமானம்? இன்னொருத்தர் சம்பாதிச்ச காசு வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அதனால தான் 8வது இடம் வந்து வலிமையாக இருந்தால் எதிராளியினுடைய காசு கிடைக்கும். எப்படி எதிராளியினுடைய காசு? 7ங்கிறது எதிராளி, 8ங்கிறது எதிராளியினுடைய தனஸ்தானம். அப்போ எதிராளியினுடைய காசு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 8வது வீடு வந்து வலிமையாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொன்று 5வது இடம்னு சொல்கிறீங்க, அது என்னடான்னு கேட்குறீங்க. 5வது இடங்கிறது இதுதான். இந்த 5வது இடம் அப்படிங்கிறது இந்த எதிராளியினுடைய 11வது இடம். எதிராளிங்கிறது யார்? எதிர் நபர்.
அவங்களுக்கு லாபஸ்தானம் தான் 5வது இடம், எதிரியினுடைய தனஸ்தானம் தான் 8வது இடம். அப்போ 5வது இடமோ 8வது இடமோ வலுத்தது அப்படின்னா எதிரியினுடைய லாபமோ எதிரியினுடைய தனமோ நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது நமக்கு வருமா அல்லது அதாவது அந்த லாபம் கிடைக்கும், அது நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 2ஓட கனெக்ட் ஆகணும் அல்லது 2வது இடத்துல சேரணும். இப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி யார்? 8ஆம் அதிபதி சந்திரன். 2ஆம் அதிபதி யார்? 8ஆம் அதிபதி சந்திரன். 5ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இப்போ இந்த செவ்வாயும் சந்திரனும் 2வது இடத்துல சேர்ந்து இருந்தது அப்படின்னா எதிராளியினுடைய காசு, எதிராளியினுடைய தனம், எதிராளியினுடைய லாபம் இந்த ஆளுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பிளானட்டும் 8ஆம் வீட்டில் இருக்க பிளானட்டும் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா எதிராளியினுடைய வருமானம், லாபம் எல்லாமே இந்த ஜாதகருக்கு டெபாசிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2ங்கிறது ஜாதகனுடைய வருமானம், 11ங்கிறது ஜாதகனுடைய லாபஸ்தானம். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா 2வது இடம் நம்ம டெபாசிட் பண்ணணும், சம்பாதிச்சு டெபாசிட் பண்ணணும். 2வது இடத்துல 11ஆம் இடங்கிறது நம்ம சம்பாதிக்கக்கூடிய லாபம், தொழில் மூலிமா சம்பாதிக்கலாம், நபர்கள் மூலிமா சம்பாதிக்கலாம். எது மூலிமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது வேறு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது அது மூலிமா லாபம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே இருக்க லாபம் செலவாயிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 விஷயம், ஒரு கிரகத்துக்கு ஒரு இடத்துக்கு இன்கமிங் அவுட் கோயிங் சொல்லி பிரிச்சுக்கோங்க. இன்கமிங்னா வேறு இடத்துலேருந்து இங்கே வருமானம் வருது, அவுட் கோயிங்னா இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வருமானம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. 2ங்கிறது தனம், 11ங்கிறது லாபம். இது நமக்குரியது. எதிரி 7க்குரிய தனம் 8வது ஸ்தானம், 7க்குரிய லாபம் 5வது ஸ்தானம். அப்போ 5ம் 8ம் வலிமையாக இருந்து 2ஓட கனெக்ட் ஆச்சுன்னா, அதாவது 2வது இடத்துலையும் இருக்கலாம் அல்லது 2வது அதிபதியோட இது தொடர்பு இருக்கலாம் அல்லது 2வது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட இந்த 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்ததுன்னா எதிராளியினுடைய காசு நமக்கு சேரும். 11ஆம் இடத்துலையும் இதே மாதிரி 2 கிரகங்கள் தொடர்பு இருக்கலாம் அல்லது இந்த 2 அதிபதிகள் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியோட 5ம் 8ம் தொடர்பு இருக்கலாம். அப்படி இருந்ததுனாலும் எதிரியினுடைய வருமானம் நமக்கு லாபமாக சேரும். அப்போ யார் ஜாதகத்தில் 5ம் 8ம் வலிமையாக இருக்குதோ அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்? 5ங்கிறது எதிரியினுடைய லாபம், 8ங்கிறது எதிரியினுடைய தனம். அப்போ எதிரியினுடைய தனம் இன்வெஸ்ட் பண்ணுறது, 8வது இடத்துல ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணுறான், இன்னொருத்தனுடைய காசு அது. 7ங்கிறது எதிரியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் 8. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுற காசு நமக்கு வரணும் அப்படின்னா அது 2ஓடையோ 11ஓடையோ இந்த 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தது அப்படின்னா நட்சத்திர ரீதியாகவோ கிரக ரீதியாகவோ பார்வை ரீதியாகவோ செயற்கை ரீதியாகவோ இதில் தொடர்பு இருந்தது அப்படின்னா எதிரியினுடைய காசு நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் நல்லா வரணும் அப்படின்னா 5, 8 வலிமையாகி 2, 11ஓட கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க ஷேர் மார்க்கெட் மூலிமா நிறைய ஆதாயத்தை ஈட்டலாம். கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது புதன், ராகு, சுக்கிரன் வலிமையாக இருக்கணும். புதன் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கிறது, கம்யூனிகேஷனை குறிக்கிறது. ராகு திடீர் உயர்வை குறிக்கிறது. சுக்கிரன்கிறது பண வரவு குறிக்கிறது. அப்போ இந்த கிரகங்களும் வலிமையடைஞ்சு இந்த 2, 11ல் இந்த 5, 8ஆம் அதிபதி சேர்க்கை இருந்து இந்த கிரகங்கள் ஏதோ ஒரு இந்த கிரகங்களும் வலிமையடைஞ்சு அதோட சேர்ந்துச்சு அப்படின்னா பெரும் தனத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த கிரகங்களும் அதில் கனெக்ட் ஆகும்போது இதில் தசாபுத்தியும் நல்லா இருந்து பாதகாதிபதி மாரகாதிபதி தசை இல்லாமல் நல்ல கிரகங்கள் கனெக்டாக இருந்தது அப்படின்னா எதிராளினுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். இது பாவக ரீதியாக 5, 8 கனெக்ட் ஆகி 2ஓடையோ 11ஓடையோ தொடர்பு இருக்கணும். கிரகங்கள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா புதன், ராகு, சுக்கிரன் இயற்கையாகவே காசு வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகங்கள். இதுவும் வலிமையாகி 5ஓடையோ 8ஓடையோ தொடர்பு இருந்தது அப்படின்னா எதிராளியுடைய காசு நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு 2, 11ஓடைய தொடர்பு இருக்கணும் அல்லது லக்னாதிபதி இதோட தொடர்பு இருந்துச்சுன்னா நமக்கு வருமானம் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் 5 எடுக்கணும் அப்படின்னா 5ங்கிறது கேளிக்கை விளையாட்டை குறிக்கிறது, 8ங்கிறது எதிராளியுடைய பணத்தை குறிக்கிறது. அதனால தான் 5, 8 வலிமையாகி 2, 11ஓட கனெக்ட் ஆகணும். இந்த கிரகங்களும் வலிமையாகி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா பெரும் லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.